சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன். இன்னைக்கு சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜுக்கும் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில ஃபேமஸ் ஆன டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யூனிகாம் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமா நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியால படிக்கிற வாய்ப்பும், 3வது வருஷம் மலேசியாலேயே யூனிகாம் யூனிவர்சிட்டிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமா கிடைச்சிருக்கு. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்துல 6 மாசம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. அடுத்த 6 மாசம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல, மலேசியால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியால 164 ஏர்போர்ட்டா உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்துல இது டபுளா மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கு ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்க வேலை செய்யறது தேவை. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேரு ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்கு, ஆனா சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால ஏற்கனவே சென்னை சமர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இது வரைக்கும் 31,651 பேரை உலகம் பூரா நாம பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இப்ப லாஸ்ட் 2 இயர் நம்மகிட்ட ஏவியேஷன் காலேஜ் கோர்ஸ் முடிச்ச 2 இயர்ஸ் முடிச்சவங்க எல்லாருக்குமே இப்ப பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். சோ இதனுடைய அடுத்த நிகழ்வா பாத்தீங்கன்னாக்க, மிக விரைவில் வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏசியாவில இருந்து அதனுடைய CEO இங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட இன்டர்வியூ பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்காகவும் வேலைக்கும் எடுத்துக்க போறாங்க. இது மிகப்பெரிய பொன்னான நாள். சென்னை சமர்தா மூலமா பல லீடிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்காக அடுத்தடுத்த வாரங்கள்ல கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசமும் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்பர்ட் நாங்க கூப்பிட்டு பசங்களுக்கு இன்னைக்கு என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில அப்டேஷன் சொல்லி தர்றோம். அதனுடைய ஒரு விளைவா இந்த யூனிகாம் யூனிவர்சிட்டியில இருந்து டீனே நேரம் என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஏர்போர்ட்டோட ஆபரேஷன் பத்தி சொல்லி கொடுத்தாங்க ஒரு வாரமா. அது மட்டும் இல்லாம கேபின் குரூலே எக்ஸ்பர்ட் ஆன இவங்க நேரம் நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி லைவா சொல்லி கொடுக்குறாங்க. சோ நிறைய எக்ஸ்பர்ட் ஃபாரின்ல இருந்து எவ்ரி மந்த் அவங்க டீச் பண்றதுனால அவங்களால ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியுது. அது மட்டும் இல்லாமங்க, ஏவியேஷன் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் மூலமா அப் டு 25,000 வரைக்கும் ஏர்போர்ட்ல ஏர்ன் பண்ற வாய்ப்பும் பல மாணவர்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க. இதை உங்கள்ட்ட ஷேர் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது சென்னை சமர்தா ட்ரஸ்ட் மூலமா வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமா பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும், லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா ET நவ்ல நம்மள சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமா. அத மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில இருந்து நான் டெல்லியில அந்த விருது வாங்கினேன். சோ இது வரைக்கும் தமிழ்நாடுல நம்பர் 1 இருந்த நாம சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதாவது பணத்தால யாரும் படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம சென்னை சமர்தா ட்ரஸ்ட் மூலமா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ ட்ரஸ்டே கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா 200 மாணவர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படி அடிப்படையில அதை நாம இன்னிலிருந்து அது தொடங்கி